எங்கங்க சொன்னா கேக்குறீங்க? எப்ப பார்த்தாலும் பிராய்லர் சிக்கன்னே தான் வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுலயும் அந்த மசாலா இந்த மசாலான்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பாரம்பரியமான சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணி நம்ம வந்து சிக்கன் வறுவல் செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். இப்போ மல்லி வந்து 125 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். 12 கிராம் அளவுக்கு வர மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். பட்டை 12 கிராம், சீரகம் 12 கிராம், முந்திரி 6, கசகசா அரை ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஸ்டார் அனாசி 2, மராட்டி முக்கு 2, லவங்கம் 15, ஏலக்காய் 10, ஆனியன் பொடி அரை ஸ்பூன், பூண்டு பொடி அரை ஸ்பூன். அவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருள். இதை வச்சு தான் நம்ம சிக்கன் மசாலா சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம மல்லி சேர்த்து வறுத்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி பாருங்க சூப்பராக வந்து வறுபட்டுருச்சு. வாசனை கமகமன்னு வருது. இப்போ வந்து மல்லியை எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகு, சோம்பு, லவங்கம், ஏலக்காய், அனாசிப்பூ, மராட்டி முக்கு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே சீரகம், பட்டை இதுவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாவை சேர்த்துடலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. மிளகாய் வந்து நல்லா சூடான உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கசகசாவும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கடாயில் சேர்த்துடலாம். பாருங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சும்மா கடாயோட சூட்லேயே லைட்டாக வந்து வறுத்து எடுத்துருக்கோம். கசகசாவும் முந்திரியும் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க. மசாலா வந்து 2 மணி நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் மசாலா தயாராகிடும். இது வந்து பாரம்பரியமான முறையில் சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காய வச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பவுடர் ஆகணும். மிளகாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடையிற அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வறுத்து காய வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கன் மசாலாவுக்கு முக்கியமான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பொடியும் ஆனியன் பொடியும் தான். இது வந்து ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா தொளிச்சிட்டு மிக்சியில் வந்து 1-2 பல்லாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதே மாதிரி ஆனியனையும் உரித்து அரிஞ்சு காய வச்சு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் தான் நம்ம வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான சிக்கன் மசாலா நமக்கு தயாராகிடுச்சு. இந்த சிக்கன் மசாலாவை வச்சு நீங்கள் வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷாக வந்து இருக்கும். ஒரு முறை இந்த சிக்கன் மசாலாவை வச்சு சிக்கன் வெரைட்டிஸ் செஞ்சு பாருங்கள். பக்கத்து வீடு பக்கத்து தெரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கமகமன்னு மணக்கும். இந்த சிஎம்ஐ வச்சு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வருகிற செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை நம்ம கிளாஸ் வந்து ஆரம்பிக்க இருக்குது. கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த வகுப்போட கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா சேலமில் ஒரு 300 பேருக்கு ஆர்டர் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. நான் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு சொல்லியும் கொடுக்க போகிறேன். சரி வாங்க வகுப்பில் சந்திக்கலாம். பாய்.